நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பேர் மேப்ஸ். இந்த மேப்ஸ் ஃபங்க்ஷன் லைன் பை லைனாக சொல்லணுன்னா 126 இருக்குது. டெஃப் கீவேர்ட் மேப்ஸ் நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் கோலன். நெக்ஸ்ட் லைனில் நான் நம்மளோட டாட் ஃபங்க்ஷன் டாட் ஃபைல் இருக்கு இல்லையா, பைனரி ஃபைல், அதுலேருந்து நான் லோட் பண்ணுறேன். பார்த்தனா தெரியும், fin is equal to open maps.dat. maps.datன்ற ஃபங்க்ஷன்லேருந்து RB ரீட் பண்ணுறேன், பைனரி ஃபைலை ரீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லைனில் 128 பார்த்தீங்கன்னா ஃபார் I in range எத்தனை தடவை, அதாவது ஃபார் I in range len ஆஃப் லெவல். இந்த லெவல் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே நான் வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டில் வந்தீங்கன்னா லெவல் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதோடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 1 தான். இப்போ ஓகேவா, அதோட லென்த்து 1 தான். ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்துன்றது எத்தனை கேரக்டர் இருக்குன்றது தான் சொல்லும். ஓகேவா, நான் அதை வச்சு தான் அப்படி உருவாக்கினேன். ஸோ மேப்ஸில் ஓகேடா. இப்போ மேப்ஸில் என்ன ஆகுதுன்னா, மேப்ஸில் ஃபார் I in range len ஆஃப் லெவல். இப்போ மேலே பார்த்தோம் லெவலோட வேல்யூ 1 தான். ஸோ இந்த லூப்பை ஒரு தடவை ரன் ஆகும். அப்போ L is equal to ஒரு லோக்கல் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, L is equal to pickle.load. எந்த ஃபைல்லேருந்து ஃபின்ன்ற அந்த பைனரி ஃபைல்லேருந்து நான் எடுக்க சொல்லியிருக்கேன். அது என்ன நம்மளுக்கு லோட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் அது காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு டைம் இதுதான் லோட் பண்ணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு டைம் நம்மளுக்கு இந்த L1 லிஸ்ட்டு தான் லோட் பண்ணும். ஓகேவா, இது எப்படி நீ L1 லிஸ்ட் தான் லோட் ஆகும், எப்படி L2 லிஸ்ட் தான் லோட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன்னா ரொம்ப சிம்பிள். பிகாஸ் நான் டம்ப் பண்ண மெத்தடே இப்படி தான் டம்ப் பண்ணியிருக்கேன். இந்த 17th லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு L1 டம்ப் பண்ணியிருக்கேன், செகண்டு L2 டம்ப் பண்ணியிருக்கேன், தேர்டு L3 டம்ப் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் maps.datல டம்ப் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேப்ஸ் ஃபங்க்ஷனில் அது தெளிவாக தெரியும். ஒரு தடவை நம்ம லோட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம எதை டம்ப் பண்ணுமோ அதை நம்ம லோட் பண்ணுவோம். ரெண்டாவது தடவை லோட் பண்ணோன்னா செகண்ட் நம்ம எதை டம்ப் பண்ணுவோமோ அதை லோட் பண்ணுவோம். தேர்ட் டைம் நம்ம எதை டம்ப் பண்ணுமோ தேர்ட் டைம் லோட் பண்ணால் அந்த டம்ப் பண்ணது தான் எடுப்போம். புரியலனா இன்னொரு ஒரு தடவை சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம டம்ப் பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைம் லோட் பண்ணுறப்ப எடுப்போம். செகண்ட் டைம் டம்ப் பண்ணோன்னா செகண்ட் டைம் நம்ம லோட் பண்ணுறப்ப செகண்ட் டைம் டம்ப் பண்ணது தான் எடுப்போம். தேர்ட் டைம் டம்ப் பண்ணது தான் தேர்ட் டைம் லோட் பண்ணுறப்ப நம்ம எடுப்போம். இதை ஒருவேளை புரியல அப்படின்னா நான் அதுக்காக தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நான் அதுதான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் I in range எத்தனை தடவை லோட் பண்ணி எடுக்குதோ அத்தனை தடவை எல்லாரோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம லோட் பண்ணுறதுனால, அதாவது ஸ்ட்ரிங்கோட வேல்யூ 1ன்றதுனால ஒரே ஒரு தடவை ரன் ஆகும். ஸோ எல்லாரோட வேல்யூ ஃபஸ்ட்டு இருக்க அந்த லிஸ்ட்டாக மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணுறேன். எதுனா நம்ம லோட் பண்ணி எடுத்த அந்த ஒரு லிஸ்ட் N1 லிஸ்ட் தான் லெவல் 1, அதனால தான் அதுக்கு L1 நான் பேர் வச்சேன். ஓகேவா, ஸோ நான் இதை ரிட்டர்ன் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனோட வேலை இதுதான். அதாவது ஃபங்க்ஷன் மேப்ஸோட வேலை என்னென்னா maps.dat அப்படின்ற பைனரி ஃபைல்லேருந்து லிஸ்ட்டை நம்ம ஒவ்வொரு லெவலுக்கும் ஏற்ற மாதிரி எடுக்கிறோம். எப்படி லோட் பண்ணி எடுத்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இதுதான் மேப்ஸோட வேலை. ஒருவேளை புரியலனா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. ஓகேவா.